சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. 9/8/2025 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கல்யாண்காரி யுகம் ஆகும். இதில்தான் படிப்பின் மூலம் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு அதிபதி ஆக வேண்டி உள்ளது. கேள்வி: தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் ஏன் வைக்கின்றார்? எந்த ஒரு வழக்கம் பாரதத்தில்தான் நடக்கிறது? பதில்: பவித்ரதாவின் தூய்மை ராக்கி கட்டி அனைவரையும் பதீத்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் வைக்கின்றார். ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரதத்தில்தான் உள்ளது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகின்றார். இது பவித்ரதாவின் அடையாளம் ஆகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனம் ஆகி பாவன உலகத்திற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள். பாடல்: போலாநாத்தை விட ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. இது போலாநாத்தின் மகிமை ஆகும். போலாநாத் அப்படின்னா கள்ளம் கபடம் மற்றவர். கள்ளம் கபடம் மற்ற போலாநாத் அவரை மாதிரி வேறு யாருமே கிடையாது. இவருக்கு அளிப்பவர் என்று கூறுகின்றார்கள். போலாநாத் பருதோ ஜோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் மிகவும் கள்ளம் கபடம் மற்றவர். அவர் நம்மளுடைய புத்தி என்ற பையை நிரப்பக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்ரீலக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்ய பாக்கியத்தை யார் அளித்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவசியம் பகவான் அளித்திருக்க வேண்டும். ஏனெனில் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையையோ அவரே செய்கின்றார். ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி எப்படி லக்ஷ்மி நாராயணருக்கு அளித்தாரோ அவ்வாறேதான் கிருஷ்ணருக்கும் அளித்தார். ராதை கிருஷ்ணா அல்லது லக்ஷ்மி நாராயண் விஷயம் என்னவோ ஒன்றுதான். அதாவது ராதை கிருஷ்ணா தான் ஸ்வயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயண் ஆகின்றார்கள். ஆனால் ராஜதானி இல்லை. ராதை கிருஷ்ணாக்கு அவங்க ராஜா இல்லை. லக்ஷ்மி நாராயண் ஆனதுக்கப்புறம் தான் கிரீடம் சூட்டப்படும். ராஜ்யம் பண்ணுவாங்க லக்ஷ்மி நாராயண். அதாவது மேரேஜ்க்கு அப்புறமா பெயர் மாற்றப்படுகின்றது. அவர்களுக்கு
பரம்பிதா பரமாத்மாவை தவிர்த்து வேறு யாராலும் இந்த ராஜ்ய பாக்கியத்தை அளித்திருக்க முடியாது. அவர்களது ஜென்மம் பிறப்பு ஸ்வர்க்கத்தில்தான் என்று நாம் கூறுகின்றோம். இதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பீர்கள். இப்போ ரக்ஷாபந்தன் வரப்போகுது. அதுக்கு அடுத்து ராக்கி முடிச்சுட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரும், கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி என்றால் ராதைக்கும் ஜென்மாஷ்டமி இருக்க வேண்டும் தானே? ஏனெனில் இருவருமே ஸ்வர்கவாசியாக ஆனார்கள். ராதே கிருஷ்ணா தான் சுயம்பரத்திற்கு பின்னர் லக்ஷ்மி நாராயண் ஆகின்றார்கள். முக்கியமான விஷயம் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தார்கள் என்பதுதான். இந்த ராஜயோகம் எப்பொழுது மற்றும் யார் கற்பித்தார்? ஸ்வர்க்கத்திலோ ஒன்றும் கற்பித்திருக்க முடியாத. சொர்க்கத்தில் போய் ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக முடியாத. இப்போவே நரகத்திலேயே இந்த ராஜயோகம் கற்றுக்கொண்டு நரனிலிருந்து நாராயண் ஆகின்றார். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் அவங்க இருக்கிறதே உத்தம புருஷர்கள், புருஷோத்தம். கலியுகத்திற்கு பின்னால் வருவது அடுத்த யுகம் சத்தியுகம் ஆகும். எனவே அவசியம் கலியுகத்தின் கடைசி காலகட்டத்தில் இறைவன் ராஜயோகத்தை கற்பித்திருக்க வேண்டும். கலியுகத்தில் இருப்பது அநேக தர்மங்கள், சத்தியுகத்தில் இருப்பது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் ஆகும். சங்கம யுகத்தில் இருந்த எந்த ஒரு தர்மம் மூலமாக இவர்கள் இந்த புருஷோத்தம் செய்து, புருஷார்த்தம் அப்படின்னா முயற்சி செய்து ராஜயோகம் கற்றார்கள் மற்றும் சத்தியுகத்தில் பிராப்தியை அனுபவித்தார்கள். சங்கம யுகத்தில் பிரம்மா மூலமாகத்தான் பிராமணர்கள் பிறந்தார்கள் என்று புரிய வைக்கப்படுகின்றது. பிரம்மா முகு வம்சாவளி பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்றது. படத்தில் கூட பிரம்மா மூலமாக கிருஷ்ணபுரியின் ஸ்தாபனை ஒன்று உள்ளது. விஷ்ணு அல்லது நாராயணபுரி என்று கூறினாலும் விஷயமோ ஒன்றே ஒன்றுதான். இந்த படிப்பின் மூலமாக மற்றும் பாவனம் ஆவதனால நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானர் ஆகின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ பகவான் கூறுகின்றார் அல்லவா, ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா கிருஷ்ணரோட அதே சொல் தான். 84 பிறவிகளில் கடைசி பிறவியில் மீண்டும் பிரம்மாவா ஆகின்றார். அதனால தான் விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர் வருது. அந்த தாமரை மலரில் பிரம்மா விற்றிருக்கின்றார். விஷ்ணுவோட 84வது பிறவி தான் பிரம்மா. 84 பிறவிகள் எடுக்கின்றார் அல்லவா. இது 84வது பிறவி. இவருக்கு தான் பிறகு பிரம்மா என்று பெயர் வைக்கப்படுகின்றது. பிரம்மா இல்லாவிட்டால், அதாவது விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறார். அதனால தான் விஷ்ணுவோட நாபியிலிருந்து நாபி கமலம்னு சொல்லுவாங்க. ஒரு தாமரை மலர் குளத்தில் பார்த்துருப்பீங்க, தரையில் கூட தாமரை மலர் வராது. அப்படி இருக்கும்போது விஷ்ணுவோட நாபியிலிருந்து எப்படிங்க தாமரை மலர் வரும்? இந்த தாமரை அப்படின்றது எதை குறிக்கின்றது அப்படின்னா தூய்மையை குறிக்கக்கூடியது. தூய்மையான பர்த், அதாவது விஷ்ணுவோட கடைசி பிறவி பிரம்மா. 84வது பிறவி பிரம்மா என்று பெயர் வைக்கின்றார் சிவ தந்தை.
சிவபாபாவே வரலனா பூலோகத்துக்கு பிரம்மா எங்கேருந்து வந்திருப்பாரு? இறைவன் படைப்பை படைத்தார் என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எங்கேருந்து வந்தார்கள்? பிரம்மா, விஷ்ணு, சங்கரை படைச்சிட்டு தான் சிவ தந்தை பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. எப்படி படைச்சார? சூக்ஷ்ம சரீரத்தை நிர்மாணம் பண்ணார. இவர்கள் பிறப்பதற்காக என்ன சூமந்திரம் செய்தார்? தந்தைதான் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகின்றார். உண்மை என்ன அப்படின்னு கூப்பிடுறார். படைத்தல்னா புதுசாக ஒரு சோலை உருவாக்கலை. ஆத்மா அப்படின்றது எனர்ஜி மாதிரி. ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணவும் முடியாத, டிஸ்ட்ராய், அதாவது ஆக்கவும் முடியாத, அழிக்கவும் முடியாத இது ஆற்றலை. அதே மாதிரி தான் ஆத்மாவை கூட ஆக்கவும் முடியாத, அழிக்கவும் முடியாத. அப்போ படைப்பவர் இறைவன் படைச்சார அப்படின்னா எதை படைச்சார? தத்தெடுத்திருக்கிறாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்வீகாரம் செய்யப்படும் பொழுது பெயர் மாறுகின்றது. தாதா லேக்ராஜ் ஏற்கனவே இருக்காரு, பெயரை மாத்திராது தத்தெடுத்திருக்கிறாரு குழந்தைய. முதலில் பிரம்மா என்ற பெயர் அவருக்கு கிடையாதுல, தாதா லேக்ராஜ் தானே. அவருக்கு பிரம்மான்னு பெயரை வச்சது யார்? எப்போ ஸ்வீகாரம் செய்தாரோ அப்பொழுது பெயர் மாற்றப்படுகின்றது. அநேக பிறவிகளின் கடைசியில் என்று கூறுகின்றார்கள். எனவே அது கீதையில் இருக்கு. நான் இவரோட அநேக பிறவியில் கடைசியில் வானப்பிரஸ்த அவஸ்தால பரக்காய பிரவேசம் செய்கின்றேன் அப்படின்னு இருக்குது. வயதான டைமில் பரக்காயினா வேற ஒருத்தவங்களோட உடம்புல என்ட்ரு ஆகிறத பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேக பிறவிகளின் கடைசியில் என்று கூறுகின்றார்கள். எனவே அவசியம் பதீதமான மனிதராக அப்போ இருந்திருக்க வேண்டும். பிரம்மா எங்கிருந்து வந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அநேக பிறவிகளின் கடைசி பிறவி யாருடையது? அது லக்ஷ்மி நாராயணுடையது ஆகும். அநேக பிறவிகள் எடுத்த பிறகு பெயர், ரூபம், தேசம், காலம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு வேஷத்தை விட்டு அடுத்த வேஷம் மாறும் பொழுது பெயர் மாறும், ரூபம் மாறும், தேசம் மாறும், காலம் மாறும். சில டைமில் காஸ்ட், ரிலீஜன்லாம் கூட மாறும். எல்லாமே மாற்றத்திற்குரியது. முக்கியமாக ஜெண்டர் மாறும். 2 பிறவிக்கு மேலே ஒருத்தர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. ஜெண்டர் மாறுது, வேஷம் மாறும் பொழுது. இதோட முக்கியமான விஷயம் ரோல் மாறுது. ஒரு பிறவி மாதிரி அடுத்த பிறவி கிடையாது. ஒரு பிறவியோட முகத்தோற்றம் போல் அடுத்த பிறவி கிடையாது. எல்லாமே மாற்றத்திற்கு உரியது. ஒரு சொல் 84 வேஷத்தை லைனாக நிற்க வச்சோம்னா 84 ஃபேஸ் இருக்கும். அதில் ஜெண்டர் மாறும், முகத்தோற்றம் மாறும், பேர் மாறும், ரோல் மாறும், ரிலேஷன்ஸ் மாறுவாங்க, தேசம் மாறும், காலம் மாறும், எல்லாம் மாறும். ஆனால் அத்தனை வேஷத்துலேயும் போகிறது ஒரே சொல் தான். ஒரே சொல் தான் எல்லா ரோலும் எடுத்து நடிக்க போகுது. அநேக பிறவிகளின் கடைசியில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க. கிருஷ்ணரோட படத்தில் 84 பிறவிகளின் கதை என்று தெளிவாக எழுதப்பட்டு உள்ளது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் பொழுது கிருஷ்ணரின் படங்கள் கூட நிறைய விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் கிருஷ்ணரின் கோவிலுக்கோ எல்லாரும் செல்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. ராதே கிருஷ்ணரின் இளவரசன் இளவரசி தான் பிற்காலத்தில் அரியாசனத்தில் சுயமரத்துக்கு பிறகு அரியாசனத்தில் அமரும் பொழுது அவங்க லக்ஷ்மி நாராயண் மகாராஜ் மகாராணியாக ஆகின்றார்கள். அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுத்தார்கள். பின் கடைசி பிறவியில் பிரம்மா சரஸ்வதியாக ஆனார்கள். அநேக பிறவிகளின் கடைசியில் சிவ தந்தை
பிரவேசம் செய்கின்றார். மேலும் இவருக்கு தான், அதாவது பிரம்மா பாபாவிற்கு, நீங்கள் உங்கள் ஜென்மங்களை பற்றி அறியாமல் உள்ளீர்கள் என்று கூறுகின்றார். நீங்கள் முதல் பிறவியில் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தீர்கள். பிறகு இந்த பிறவி எடுத்தீர்கள். அவர்கள் அர்ஜுனன் என்று பெயர். அந்த கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட் சிவா கிருஷ்ணருக்கு கீதை, அதாவது கிருஷ்ணனோட சொல். இப்போ பிரம்மா கீதையை உபதேசம் பண்ணுறாரு. அது ஒரு பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை, அனைத்து பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் அதை கேட்குறாங்க. மற்றபடி அவர் அர்ஜுனன் அல்ல, பிரம்மாவின் வாழ்க்கை சரித்திரமாகும். ஆனால் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் வர்ணனை பற்றி அதில் இல்லை. இந்த விஷயங்களை சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். எல்லா குழந்தைகளும் கேட்பார்கள். பிறகு குழந்தைகள் மற்றவர்களுக்கு புரிய வைப்பார்கள். கதை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறுவார்கள். நீங்களும் இந்த கதை கேட்கின்றீர்கள், சத்யநாராயண் கதை இது. மற்றும் மற்றவர்களுக்கும் இந்த கதை சொல்கிறீங்க. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதை லீப் யுகம் என்று சொல்கின்றோம். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். 4 வருஷத்தில் 3 வருஷம் February 28 தான். 4வது வருஷம் February 29 அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. 4 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. அது லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். லீப் வருடம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு யுகம், வெறும் 100 வருஷம்தான் அந்த யுகத்துக்கு. அந்த யுகத்துக்கு என்ன சொல்லலாம்? லீப் யுகம் அப்படின்னு சொல்லலாம். லீப் இயர் மாதிரி இது லீப் யுகம், சங்கம யுகமாகும். இது எக்ஸ்ட்ரா யுகமாகும். புருஷோத்தம் மாதம் வரும்பொழுது அதே மாதிரி 4 வருஷங்களுக்கு ஒரு முறை ஹிந்தியில் 13 மாதமாக வருது. 4 வருஷத்தில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுக்கு புருஷோத்தம மாதம் அப்படின்னு பேர். அந்த மாதத்தில் அவங்க நார்த் இந்தியாவில் அது தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பஜனை அதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தமிழ் மாதம் வருது இல்லை, அதில் சில மாதமில் 30, 31, 32 வரைக்கும் கூட தேதியெலாம் போகும். இதை மாதிரி எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் அப்படியே கட் பண்ணி ஒரு மாதம், 4 வருஷத்துக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வருது ஹிந்தியில். அதுக்கு ஒரு மாதமே எக்ஸ்ட்ரா வருது. 4 வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது இங்கிலீஷ் இதில் பார்க்கும் பொழுது. தமிழ் அதாவது ஹிந்தி மாதத்தில் 4 வருஷத்துக்கு ஒரு மாதம், 12 மாதத்துக்கு பதிலாக 13 மாதம் வருது. அந்த ஒரு மாதம் புருஷோத்தம மாதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கம யுகத்தின் பண்டிகை 4 யுகத்தில் ஒரு யுகம் எக்ஸ்ட்ரா, 4 வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷில், ஹிந்தியில் 4 வருஷத்தில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வருது. ஒவ்வொரு வருடமும் இதை கொண்டாடுகின்றார்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் பற்றி யாருக்குமே தெரியாத இந்த சங்கம யுகத்தில்தான் தந்தை பவித்திரமாக ஆகுவதற்கான உறுதி எடுக்குமாறு செய்விக்கின்றார். ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரத நாட்டில்தான் இருக்கின்றது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகின்றார். ஆனால் அந்த குமாரி கூட பிறகு அப்பவித்திரமாக ஆகிவிடுகின்றார். இப்பொழுது தந்தை தாய்மார்களாகிய உங்கள் மீது ஞான கலசத்தை வைத்துள்ளார்.
அந்த பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் பவித்ரதாவின் நான் அவசியம் தூய்மையாக இருப்பேன் என்று மானசீகமாக உறுதி எடுக்குமாறு செய்வித்து ராக்கியை கட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாகி தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள். மற்றபடி எந்த ஒரு ராக்கியும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மனசில் உறுதி இருந்தால் போதும். ஏன்னா ராக்கி கயிறு கட்டிக்கிறோம், அப்புறம் எவ்வளோ நாளைக்கு அந்த கயிறு இருக்குது, அப்புறம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது பர்மனெண்ட்டாக இருக்காது. ஆனால் உறுதியான எண்ணங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கும். பீஷ்ம பிரதிஜா எடுத்தார, நான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுவேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சபதம், அது பீஷ்மரோட சபதம் அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணார். அவனை கயிறை கட்டிக்கிட்டாரு. இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். கயிறு கட்டணும்னு அவசியம் இல்லை, மனசில் உறுதி இருக்கணும், நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி சாது சன்னியாசிகள் தானம் வேண்டுகின்றார்கள். ஒரு சிலர் கூறுகின்றார்கள், கோபத்தின் தானத்தை கொடுங்கள். ஒரு சிலர் கூறுகின்றார்கள், வெங்காயம் சாப்பிடாதீர்கள். ஸ்வயம் யார் சாப்பிடுவது இல்லையோ அவர்கள்தான் தானம் பெற்று கொண்டு இருப்பார்கள். இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்த உறுதியை எல்லையில்லாத தந்தை நம்மை எடுக்குமாறு செய்ய வைக்கின்றார். தூய்மையாக இருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எவர் பியூராக இருக்கிறார? நீங்கள் பாவனமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்றால் பதித பாவன சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். துவாபர யுகம் முதல் கொண்டு நீங்கள் பதிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கொண்டே வந்தீர்கள். இப்போ கம்ப்ளீட் முழு அமாவாசை ஆயாச்சு. இப்பொழுது முழு உலகமும் தூய்மையானதாக ஆக வேண்டும். அதை தந்தை தான் அமைத்து தர முடியும். அனைவருக்கும் கதி சத்கதி தாத்தா என்று எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாத தந்தை தான் பாவனம் ஆவதற்கான உறுதியை நம்மிடம் வாங்குகின்றார். பாரதம் தூய்மையான ஸ்வர்க்கமாக இருந்தது அல்லவா? சத்தியுகத்தில் தூய்மையான ஸ்வர்க்கமாக இந்த பாரத நாடு இருந்தது. பதித்த பாவனர் என்று அந்த பரம்பிதா பரமாத்மாவிற்கு தான் சொல்கின்றோம். பரம்பிதா சிவ பரமாத்மா தான் பதித்த பாவனர் ஆவார். கிருஷ்ணரை பதித்த பாவனர் என்று கூற முடியாத, அவருக்கு பிறவி ஏற்படுகின்றது. தாய் தந்தை கூட இருக்கின்றார்கள். ஒரே ஒரு சிவ தந்தைக்கு மட்டும்தான் அவருடைய ஜென்மம் அலௌகீக திவ்ய ஜென்மம் ஆகும். அவர் சுயம்பு, அவருக்குன்னு அம்மா அப்பா இல்லை. யாருக்கு டீச்சர் இல்லையோ அவர் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு. யாருக்கு தாய் தந்தையே இல்லையோ அவர் தான் நம்மளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அவர் சுயம் தானே சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்திருக்கின்றார். சரீரத்தின் ஆதாரம் அவசியம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் அவர் ஞானத்தின் கடலானவர். நாம் ஞானத்துக்காக ஒரு துளி ஞானம் இருந்தால் போதும்னு கேட்குறோம். இப்போ கொடுக்கறதுக்காக அவர் நம்மகிட்ட பேசணும். அதுக்கு அவருக்கு வீடு தேவைப்படுது. ஆனால் ட்ராமாவில் அவருடைய பார்ட்டு சொந்த வீடு கிடையாது. அதனால் வாடகை வீட்டில் வந்திருக்கிறாரு. பிரம்மா பாபாவுடைய உடலை அவர் வாடகை வீடாக எடுத்து ரதமாக எடுத்து அதில் பிரவேசம் செய்துள்ளார். ஷரீரத்தின் ஆதாரம் அவசியம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் அவர் ஞான கடல், பதித பாவனர், ராஜ யோகம் கற்பிப்பவர் ஆவார். தந்தைதான் ஸ்வர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார்.
மேலும் நரகத்தின் விநாசத்தையும் செய்ய வைக்கின்றார். ஸ்வர்க்கம் இருக்கும் பொழுது நரகம் இல்லை. இப்பொழுது முழுமையாக பயங்கரமான நரகமாகும். முற்றிலும் தமோ பிரதானமான நரகம் ஆகும் பொழுதுதான் தந்தை வந்து சத்தோ பிரதானமான ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். 100% பதீதமான நிலையிலிருந்து 100% பாவனமாக நம்மை ஆக்குகின்றார். முதல் பிறவி சத்தியுகத்தில் அவசியம் சத்தோ பிரதானமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். குழந்தைகள் சிந்தனை கடலை கடைந்து ஞானத்தை மனன சிந்தனை செய்து சொற்பொழிவாற்ற வேண்டும். புரிய வைத்தல் என்பது ஒவ்வொருவருடையதும் தனித்தனியாக இருக்கும். எல்லாரும் ஒன்று போல புரிய வைக்க முடியாது. தந்தை கூட இன்று ஒரு விஷயம், நாளை வேற ஒரு விஷயம் புரிய வைப்பார். ஒரே மாதிரி விளக்க உரை கொடுக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு தெரியுமே. ஒரு நாள் நான் தாட் ரீடர் அப்படின்னு வரேன், இன்னொரு நாள் எனக்கு தாட் ரீடு பண்ண தெரியாது அப்படின்னு வரேன். நிறைய சொல்லுவார். உதாரணமாக டேப் ஒலிநாடா மூலம் மிக சரியாக ஒருவர் கேட்டாலும் கூட மறுபடியும் அவ்வாறே மிக சரியாக கூற முடியாத அவசியம் வித்தியாசம் இருக்கும். தந்தை என்ன கூறுகின்றாரோ அவை முழுவதிலும் நாடகத்தில் பொருந்தி இருக்கின்றது. அதாவது கடவுள் வந்து ஒரு மகா வாக்கியம் சொல்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு தேவையாக இருக்கும். அவர் எது சொன்னாலும் கரெக்டு, 2 2 5ன்னு சொல்வார். அதை நம்ம என்ன கண்ணை மூடிட்டு கரெக்டு அப்படின்னும். ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகம் பிரம்மாவுடைய பகல், துவாபரிகம் கலியுகம் பிரம்மாவுடைய இரவு, மொத்தமாக 5 யுகம் இல்லை ஒரு கல்பத்துக்கு அப்படின்னுடுவார். சங்கமயுகம் ஆட் ஆகிடுச்சுல. அவர் எது சொன்னாலும் கரெக்டுங்க. அதுக்கும் 1000 அர்த்தம் வச்சுருப்பார். அதனால் ஒரு வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னாருன்னா ஆமாம் ஆமாம், கூட இன்னொரு குட்டி வெள்ளை காக்கா கூட பறக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அவர் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை முந்தைய கல்பத்தில் என்ன கூறினாரோ அதையே மீண்டும் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் கரெக்டாக இப்போ சொல்கிறாரு. இன்னும் 5000 இயர்ஸ் கழிச்சு அடுத்த சைக்கிளில் இதே பாயிண்ட்டை தான் சொல்ல போகிறாரு. முந்தைய கல்பத்தில் என்ன கூறினாரோ அதையே மீண்டும் இன்று கூறுகின்றார். இது ரெக்கார்டுங்க, நிரம்பி உள்ளது. ஸ்வயம் பகவான் கூறுகின்றார், நான் 5000 வருடங்களுக்கு முன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூறினேனோ அதையே என்று கூறுகின்றேன். இது ஷூட்டிங் படமாக பதிவு செய்யப்பட்ட ட்ராமா ஆகும். இதில் சிறிதளவு கூட வித்தியாசம் என்பது ஏற்படவே முடியாது. இவ்வளவு சிறிய ஆத்மாக்குள்ளே இவ்வளோ ரெக்கார்டிங்கு. கடவுள்கிட்ட முழு உலகத்தோட ரெக்கார்டிங் இருக்குது. நம்ம ஆத்மாவில் 84 விஷயத்தோட ரெக்கார்டிங் இருக்குது. இப்பொழுது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்பது எப்பொழுது இருந்தது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு ஒரு சில நாட்கள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் இப்பொழுது அந்த கிருஷ்ணனோட சோலை படிச்சுட்டு தானே இருக்காரு. அப்புறம் ஒரு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஒரிஜினல் கிருஷ்ணரை இப்போ பிறக்க போகிறாரு இல்லைங்களா? ஆனால் அது துவாபரயுகத்தில் இல்லைங்க, சத்தியுகத்தில். பிரின்ஸ் இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணா சத்தியுகத்தில் பிறப்பு எடுக்கப் போகின்றார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளின் இதயத்தில் எவ்வளோ குஷி இருக்கு. கிருஷ்ணரோடைய ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளார் என்பதை
குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் கிருஷ்ணா என்ற பெயர் ரூபத்தில் வந்துட்டே இருக்கிறார், அந்த வேலை இருக்கிறார். வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கிருஷ்ணாவோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களே, அதில் கிருஷ்ணா கையில் ஒரு அழகான சத்தியுகம் ஸ்வர்க்கத்தை கையில் பிடிச்சிட்டு இருப்பார். நரகம் கலியுகத்தை காலால் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணா இருப்பார். புது உலகம் கிருஷ்ணரோட கையில் இருக்கின்றத இப்பொழுது படிச்சுட்டு இருக்கிறார். இங்கே படிக்கிற படிப்புக்கு சத்தியுகத்தில் வைகுண்ட பதவி அடைய போகின்றார். இந்த படிப்பில் எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணா நம்பர் 1 சோலா சத்தியுகத்தின் முதல் இளவரசனாக இது வந்துகிட்டே இருக்கிறார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டே இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணா ஆறாக அப்படின்லாம் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, நம்ம ஃபோட்டோ தான். கிருஷ்ணா வந்து கொண்டே இருக்கின்றார் என்று தைரியமாக சொல்லலாம். எப்போ வருவார? புது உலகத்தில். புது உலகம் எப்போ வரும்? கூடிய விரைவில். அவசியம் தந்தை அநேக பிறவிகளின் கடைசியில் தான் மனிதன் என்பவன் எப்படி தேவதை ஆகலாம், ராஜயோகத்தின் மூலமாக அதை இப்போ தான் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த படிப்பு முடிந்தவுடன் ஸ்ரீ கிருஷ்ணா பிறவி எடுப்பார். மற்றபடி கற்பிப்பதற்கு சிறிது காலமே மீதம் உள்ளது. அவசியம் அநேக தர்மங்களின் விநாசம் ஆன பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஆகியிருக்க வேண்டும். அதுவும் ஒரு கிருஷ்ணர் மட்டும் இல்லை, கிருஷ்ணபுரியே கடவுள் ஸ்தாபனை செய்கிறார். இந்த பிராமணர்கள் தான், பிராமணர்கள்னா லௌகிக பிராமணர்களை சொல்லலை, யார் பிரம்மா முக்கு வம்சாவளி, பிரம்மாவின் வாய் மூலமாக சிவ ஞானத்தை இறை ஞானத்தை கேட்டு பிராமணர்கள் ஆனாங்களோ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இதுக்கு பேர் பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள். லௌகிக பிராமணர்களுக்கு குக்கு வம்சாவளி பிராமணர்கள், இது முக்கு வம்சாவளி பிராமணர்கள். இந்த பிராமணர்களுக்கு சிவ தந்தை ஸ்வயம் மீண்டும் ராஜ யோகத்தை கற்பித்து மனித நிலையிலிருந்து தேவ நிலை, தேவதா பதவியை அடைய வைக்கிறார். தேவதைகள் ஆவதே ஞானத்தின் மூலமாக. சிவ தந்தை மனிதனை தேவதையாக இந்த இறை கல்வியின் மூலமாக ஆக்குகின்றார். இதுவும் ஒரு பாடசாலை ஆகும். இதில் எல்லாவற்றையும் விட அதிக நேரம் படிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ஒரு கோர்ஸு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்தில் முடியுது. பிஜி பண்ணுறாங்கன்னா அது ஒரு 2 வருஷம் ஆகுதா? இப்போ ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் சேர்த்தே 30 வருஷத்தில் முடிச்சிடுறாங்கல்ல, 30 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம யஜ்யம் ஆரம்பித்து 89 வருஷம், இந்த வர சிவராத்திரி வந்தால் 90 வருஷம் ஆகுது. 90 வருஷமாகவா படிச்சுட்டு இருப்போம்? நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான காலேஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிக்கலாம், காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக படிப்பு ரொம்ப சுலபமானது. அவங்களாம் காலேஜ்லாம் படிக்கணும்னா பெரிய பெரிய புக்ஸு, பைண்டிங் புக்ஸ்லாம் படிக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ சுலபமான நாலேஜ் கொடுக்குறாரு. யோகத்தில் உழைப்பு உள்ளது. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்பொழுது பரமபிதா சிவ பரமாத்மா மூலமாக ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்றார் என்று நீங்கள் கூறலாம். சிவ தந்தை பிரம்மா மூலமாக ஆத்மாக்களாகிய நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தை அளிப்பதற்காக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர் பிராமணிகளாக நாம்
இருக்கின்றோம். இது சங்கம யுகம் ஆகும். இது மிகவும் சிறிய யுகமாகும். அதான் லீப் யுகம்னு சொல்லிட்டார்ல, அதான் மிக சிறிய யுகம் அப்படின்னு சொல்லலாம். குடுமி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குடுமி எல்லாவற்றையும் விட சிறியதாக தானே இருக்கும். லௌகிக பிராமின்ஸ் குடுமி வச்சுக்கிறாங்களே, அந்த குடுமி அனைத்தையும் விட உயர்ந்தவர் அப்படின்னு காமிக்கிறது. ஆனால் அது சங்கமயுகத்தோட நினைவு சின்னம். சங்கமயுக பிராமணர்கள் தான் 5 வருணத்திலே உயர்ந்தவர்கள். ஈவன் சத்தியுக தேவதையை விட உயர்ந்தவர்கள். சத்தியுகத்தில் முகத்தை காமிச்சிருப்பாங்க, திரேதாயுகத்தில் ஷோல்டர்ஸு, துவாபரயுகத்துக்கு வயிறு, கலியுகத்துக்கு கால் பாதம், தேவதா க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரான்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் குடுமி சின்னதாக தானே இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது சங்கமயுகம் மிக சிறியது. பின் அதை விட பெரியது முகம், அது தேவதா முகத்திலிருந்து காமிச்சிருக்காங்க. அதை விட பெரியது புஜங்கள். புஜங்கள் தோல் வலிமை யாருக்கு வேணும்? க்ஷத்ரியர்களுக்கு. அவங்க அந்த நாட்டை பார்த்துக்கிட்டாங்க, க்ஷத்ரியர்களில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக க்ஷத்ரியர்கள்ன்றது திரேதாயுகத்தை குறிக்கின்றது. அதுக்கு அடுத்து துவாபரயுகம் வயிறு. வயிறு அதோட பெருசு. வயிறு ஷோல்டர்ஸை விட பெருசாக இருக்கு. வயிற்று பழப்புக்கு என்ன பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்கல்ல, பிஸ்னஸ். அது மாதிரி துவாபரயுகம், அதாவது வைஷ்யா, வணிகம் செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது என்ன வணிகம் நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 8 கலை அவங்களுக்கு, வைஷ்யர்களுக்கு. அடுத்து கால் பாதம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கலை, முடிக்கும்போது 0. முழு நிறைஞ்ச அமாவாசை ஆகிட்டாங்க. கால்கள் விராட ரூபம், அதாவது சூத்ரா. உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் 5 யுகத்தை கிராஸ் பண்ணியாச்சா? ஒரு ரவுண்டு சுற்றிட்டோம்ல, சுதர்ஷன சக்கரத்தை ஒரு ரவுண்டு இப்போ சுற்றிட்டோம். ஆனால் இந்த விளக்க உரை, இது மாதிரி விளக்க உரை உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க முடியாது. துவாபரயுகத்தில் தான் இந்த வருண தர்மம் எழுதப்பட்டது, கீதையில் தான். அவங்க பிராமன், க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு ஒரே நேரத்தில் 4 பிரிவாக பிரிச்சுருந்தாங்க. யார் வேதம் படிப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க பிராமணர்கள். அவங்க வேலை கடவுளை நினைக்கிறது, மற்றவங்களை நினைக்க வைக்கிறது, அந்த நாட்டுக்காகவும் அந்த நாட்டு மன்னனுக்காகவும் பூஜா பண்ணுறது தான் அவர் வேலை. மக்கள் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னனும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். இதுதான் பிராமணர்களுடைய தர்மம். அப்படி தான் எழுதியிருக்காங்க கீதையில். அதுக்கப்புறம் க்ஷத்ரியர்கள் அந்த நாட்டை காப்பாற்றணும், தோல் வலிமை மூலமாக. அந்த நாட்டை யார் போர் எடுத்து வந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணணும். அது க்ஷத்ரியர்கள். அடுத்து வயிறு. அவங்களுக்கு, அதாவது வைஷ்யர்கள் அப்படின்னா ஒரே நேரத்தில் இந்த 4 தர்மமும் காமிச்சிருக்காங்க. அவங்க நாடு நல்லா இருக்கணும்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், வணிகம் செய்து அந்த நாட்டு பொருளாதார துறையில் முன்னேற்றம் செய்யணும். இது மட்டும் இருந்தால் போதுமா? சூத்திரர்கள் அப்படின்றது மற்ற வேலையெல்லாம் செய்யணும்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதுக்கு சூத்திரர்கள். இப்படி 4 பிரிவாக முதல்ல தொழிலோட அடிப்படையில் பிரித்தாங்க துவாபர யுகத்தில். அதுக்கப்புறம் அது பிறப்போட அடிப்படையில் மாறுச்சு. இன்றைக்கி அதை வச்சு தான் பயங்கரமான போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கடவுள் சொல்கிறாரு, இது விஷயமே வேறங்க. யுகம் யுகமாக வருணம் மாறுது. இது குணங்களை பொறுத்தது, ஆத்மாவுடைய சக்தி பொறுத்தது. இது கடவுள் புது டாப்பிக்கு, புது சப்ஜெக்ட் சொல்கிறாரு. இதுதான் உண்மையான விராட ரூபம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விளக்க உரை இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லைங்க. சிவாவை சொல்கிற மாதிரி, குழந்தைகளாகிய நீங்கள் இந்த 84 பிறவைகளினுடைய சக்கரத்தின் ரகசியம், சிவபாபா தேவ ரகசியம் சொன்னாரா? நம்ம மனுஷன்லேருந்து தேவதை ஆக்கக்கூடிய ரகசியம், தேவ ரகசியம். 2வது சிவ ரகசியம். சிவனை பற்றியே பயங்கரமான சீக்கிரட்டு, நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ விஷயம் பாபா அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரா.
அடுத்த 3வது சிருஷ்டி சக்கரம். தில்லை அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்டது. தில்லை ரகசியம் அப்படின்னா சிருஷ்டி சக்கரத்தோட ரகசியம். 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ரகசியம், தில்லை ரகசியம். அடுத்து 4வது வருண ரகசியம். கேஸ்டோட ரகசியம் வந்து இப்போ தாங்க கடவுள் புரிய வைக்கிறாரு. ஆத்மாவுக்கு கேஸ்ட் கிடையாது, ஆனால் ஒரு ஆத்மா 5 கேஸ்ட்டு கிராஸ் பண்ணுது. குணங்களால், சக்திகளால். ஃபுல் பவர்ஸ் இருக்கும்போது தேவதையாக இருந்தது, பவர்ஸ் குறைய குறைய தேவதா, க்ஷத்ரிய, வைஷ்ய, அப்புறம் சூத்ரன் ஆகிடுது. இப்போ கடவுள் வந்து சூத்ரர்களை பிராமணர்களை கன்வெர்ட் பண்ணுறாரு. கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு மீண்டும் சக்தி கொடுக்குறாரு. மீண்டும் தேவதா தர்மத்தை இந்த பூமியில் ஸ்தாபனை செய்கிறாரு. இதுதான் 4வது ரகசியம். 4 ரகசியம் சொல்லிட்டார்ல, இது மறக்கக்கூடாது. இந்த 84 பிறவிகளின் ரகசியத்தை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். சிவராத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாசி மாதத்துலேயே வந்துடுது. ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி இப்போ இந்த ரக்ஷாபந்தன், ஆவணி ரக்ஷாபந்தனுக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். ஆவணி அவிட்டம், ரக்ஷாபந்தன் ரெண்டும் ஒரே நாள் தான் வரும். அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடியது 21 நாள் கழித்து வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி, ரக்ஷாபந்தன்லேருந்து. குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் இந்த சங்கம யுகமே இருக்குது. உங்களை பொறுத்தவரை கலியுகம் முடிந்து விட்டது என்று சிவ தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களை சுகதாமம், சாந்திதாமம் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன். நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள், பின் துக்கதாமத்திற்கு வந்தீர்கள். பாபா, இந்த பழைய உலகத்தில் வாருங்கள் என்று நாம தான் கூப்பிட்டோம். உங்களுடைய உலகமும் இது கிடையாது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? யோக பலத்தினால உங்களது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் எவருக்கும் ஹிம்சை கொடுக்கக்கூடாது, காம வாளையும் செலுத்தக்கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. காமேஷு குரதேஷுன்றது 2 அசுரர்களாக காமிச்சிருக்காங்க. 2ம் அசுர குணம். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னர் வருகின்றேன் என்று சிவ தந்தை சொல்கின்றார். இது லட்சக்கணக்கான வருடங்களோட விஷயமே கிடையாது. யஜ்யம், தவம், தானம், புண்ணியம் ஆகியவை செய்து செய்து நீங்கள் கீழே இறங்கிதான் வந்துள்ளீர்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். பக்தினால ஆத்மாவோட பேட்டரி டிஸ்சார்ஜ் தான் ஆயிருக்கு. இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்குன்னா ஞானத்தில் வந்து தான் ஆகணும். ஞானத்தினால தான் ஆத்மா சார்ஜ் ஆகுது, சத்கதி கிடைக்கின்றது, சக்தி கிடைக்குது ஞானத்தினால தான். அதாவது எப்படி யோகா பண்ண தெரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ணுறோம். மனிதர்களோ கும்பகர்ணன் உறக்கத்தில் உறங்கி உள்ளார். மனிதர்கள் அப்படின்ற கும்பகர்ணங்க நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் முழிச்சிட்டு இருப்பாங்க, 6 மாதம் தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் விழிப்புணர்வோடு இருந்த ஆத்மா துவாபரயுகம் கலியுகத்தில் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. இப்போ பாபா எழுப்புறாரு. எனவே தந்தை கூறுகின்றார், நான் கல்ப கல்பமாக வருகின்றேன், எனக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது. இந்த பாகம் இல்லாமல் நான் கூட எதுவுமே செய்ய முடியாது. நான் கூட டிராமாவின் பந்தனத்தில் உள்ளேன். மிக சரியான நேரத்தில் நான் பூமியில் அவதாரம் செய்கின்றேன். நாடகத்தின் திட்டப்படி நான் குழந்தைகளாகிய உங்களை திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். இப்பொழுது மன்மனாபவ என்று பாபா தான் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் இதனுடைய பொருளை கூட யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள். மனதினால் சிவ பரமாத்மாவின் நினைவில் இருக்க வேண்டும். தேகத்தின் சர்வ சம்பந்தங்களை விடுத்து எவன் ஒருவன் என்னை நினைவு செய்கின்றாரோ அவரை நான் தூய்மையாக மாற்றி விடுவேன் அப்படின்னு கீதையில் இருக்கு. சர்வ தர்மானி பரித்தியட்ச மாமேக்கம் சரணம் விருட்ச. எல்லா தேகத்தோட அனைத்து தர்மங்களையும் புத்தியின் மூலமாக தியாகம் செய்து என்னுடைய சரணாகதியில், அதாவது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களை அனைத்து விதமான பாவ தலைகளிலிருந்து விடுவிக்கின்றேன். அந்த வார்த்தை இருக்கு. ஆனால் இது சிவ பரமாத்மாவுடைய மகா வாக்கியம். சிவ பகவானு வாச்ச. தந்தையை நினைவு செய்வதற்காக குழந்தைகள் உழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஆகும். முழு உலகத்திற்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வேறு எந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமும் இருக்க முடியாத ஸ்வயம் ஈஸ்வரனால, ஸ்வயம் இறைவனால இந்த யஜ்யம் ஆரம்பிச்சிருக்கு. இறைவனாகிய தந்தை முழு உலகத்தையே மாற்றி விடுகின்றார். இந்த ருத்ர வேள்வியின் மூலமாக நரகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றார். அங்கு பின் நீங்கள் ஆட்சி புரிகின்றீர்கள். சிவனுக்கு பபுல்நாத்னு கூட ஒரு பேர் இருக்கு. பபுல்னானா தெரியுமா? கருவேல முள், விஷம். விஷம் முள்ள கூட மலரா மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு இருக்கு. ஏனெனில் அவர் உங்களை விஷம் முள் எது தெரியுமா? காம விகாரம். அது கோடாலியோட வேலை பண்ணுது. ஆத்மாவை கோடாலியில் வெட்டா எப்படி இருக்கும்? அத மாதிரி பக்தி மார்க்கத்தில் நிறைய வெளியில் ஷோ ரொம்ப இருக்குங்க. பக்தியில் ஒரே சவுண்டு, பஜனை. இங்கே சைலன்ஸ், அமைதி, பின் ட்ராப் சைலன்ஸ். அவர்கள் அநேக விதமான ஹட்டயோகம் ஆகியவை செய்கின்றார்கள். அவர்களுடைய துறவர மார்க்கமே தனிப்பட்டது ஆகும். அவர்கள் பிரம்மத்தை நம்புகின்றார்கள். பிரம்ம யோகி, தத்துவ யோகி ஆவார்கள். அதுவோ ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடமாகும். அது பிரம்மாண்டம் என்றும் கூறப்படுகின்றது. அவர்கள் பின் பிரம்மத்தை பகவான் என்று நினைத்து விடுகின்றார்கள். ஈஸ்வர் பரபிரம்மம் அப்படின்றாங்க. அது என்னங்க பரபிரம்மம்? பிரம்ம தத்துவம் நம்ம வீடு. பிரம்மாண்டம்னு சொல்கிறோம்ல, பிரம்மாண்டமான வீட்டில் புள்ளியாக ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் வீட்டை போய் கடவுளாக்கிட்டீங்களே. அதில் வேறு சில பேர் சொல்கிறாங்க, நான் பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றேன். வீட்டில் போய் யாராவது ஐக்கியமாக போகிறாங்களா? வீட்டில் எப்படி நடக்கிறோம்ல, அது ஸ்பேஸ் தானே. அது மாதிரி தான் வீடு கூட. அங்கே எங்கே ஐக்கியமாகிறது? வெட்ட வெளின்னு சொல்லலாம் மேலே. அதாவது ஒருவேளை நம்ம போய் அந்த பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாயிட்டோம், கலந்துட்டோம் அப்படின்னா ஆத்மா செத்து போயிடும்னு அர்த்தமாயிடுதே. அப்போ அடுத்த கல்பத்துக்கு யாரை போய் பிடிக்கிறது? அவர் டைரக்டருக்கு நடிகர்கள் வேணும் தானே. நம்ம ரோலை யார் ப்ளே பண்ணுவாங்க? நம்மளை விட ஒரு சிறந்த ரோல், நம்ம ரோலை வேறு யாராலும் நடிக்க முடியாத. நம்ம ரோலை நம்மளால தான் நடிக்க முடியும். அதனால் யூனிக் பர்சனாலிட்டி நாம். புரியுதுங்களா? நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்கின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார், அதாவது ஜீவன் முக்தி அளிக்கின்றார். எனவே அவர் வைரம் போன்றவர் ஆவார். பிறகு உங்களை சத்தியுகத்திற்கு அழைத்து செல்கின்றார். உங்களுக்கும் இது வைரத்தை போன்ற பிறவிதான். அதுக்கப்புறம் இது வைரத்திற்கு சமமான பிறவி, சங்கம யுகம். சத்தியுகம் தங்கத்திற்கு சமமான பிறவி. அதனால தான் அதுக்கு கோல்டன் ஏஜ்னு பேர். பிறகு தங்க யுகத்தில் வருகின்றீர்கள். இந்த ஞானத்தை உங்களுக்கு சிவ தந்தை தான் படிப்பிக்கின்றார். இதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவதை போல மாறுகின்றீர்கள். பின் இந்த ஞானம் மறைந்து போய் விடுகின்றது. சோழியிலேருந்து நம்மளை வைரமாக மாற்றுறார சங்கமயுகத்தில்.
கலியுகத்தில் ஒரு சோழி மாதிரி, துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ரிஜெக்டடாக இருந்தோம். அவங்கள கடவுள் செலக்ட் பண்ணார். துருப்பிடிச்ச இரும்பை வைரமாக மாற்றிட்டார். சங்கமயுகத்தோட வைரம் சத்தியுகத்தில் முதல் கோட்டிங் கோல்டன் கோட்டிங் மாறுது. திரேதாயுகத்தில் அதுக்கு மேலே சில்வர் கோட்டிங், துவாபர யுகத்தில் காப்பர் கோட்டிங்கு, கலியுகத்தில் அயன். அந்த அயன் கூட இரும்பு இருக்குல்ல, துருப்பிடிச்சி போயிடுச்சு. கடைசியில் துருப்பிடிச்ச இரும்பு ஒரு வேஸ்ட் பாக்ஸில் போட்டாங்க. இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. பாபா வேஸ்ட்டு, ரிஜெக்டடு கேஸ் தான் செலக்ட் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய ஞானம் மற்றும் யோகத்தினால அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உலகத்தினால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்குறாரு, குணங்களை கொடுக்குறாரு, தன்னுடைய பவர்ஸ் காட்டுறாரு. பக்தியில் சொல்லுவாங்க, ஊமையை கூட பேச வைப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணுறாரு. துருப்பிடிச்சு போன இரும்பு அதை வைரமாக மாற்றுறாரு, பூஜ்யக்குரிய தேவதையாக மாற்றுறாரு. இது தாங்க இறைவன் செயல். அதன் பிறகு இந்த ஞானம் மறைந்து போயிடும். தேவதையானதுக்கப்புறம் முதல் வேலையாக நன்றியை மறந்து விடுவோம். இந்த லக்ஷ்மி நாராயணுக்கே ஞாபகம் இருக்காது, நம்மளுக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகுது? படைப்பவரும் ஞாபகம் இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரத்தோட ரகசியம், இந்த 4 ரகசியம் சொன்னார்ல, எதுவுமே சத்தியுகத்தில் வந்தோடனே முதல் வேலையாக மறந்துடும். தேவ ரகசியம், சிவ ரகசியம், தில்லை ரகசியம், வருண ரகசியம், 4 ரகசியத்தையும் மறந்துடுவோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் அங்கு இருக்காது. நல்லது. இனிமேலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே டபுள் அஹிம்சாவாதியாக ஆகி, டபுள் அஹிம்சானா காம குரோத் ரெண்டுமே இருக்கக்கூடாது. டபுள் அஹிம்சாவாக ஆகி யோக பலத்தினால் தங்களது புது உலகை ஸ்தாபனை செய்ய வேண்டும். தங்கள் வாழ்க்கையை வைரம் போல ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை கூறுவதை பற்றி ஞான மனனம் செய்து மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். இந்த கல்வி முடிந்தவுடன் நாங்கள் கிருஷ்ணபுரி செல்வோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். வரதானம், அப்பவித்ரதாவின் பெயர் அடையாளத்தை கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. எவ்வாறு அன்னம் ஒரு பொழுதும் கற்களை கிரகிப்பது இல்லையோ, இரத்தினங்களை மட்டுமே கிரகிக்கின்றதோ, அதே போல தூய்மையான அன்னப்பறவைகள் ஒரு பொழுதும் அவகுணங்களை, அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை விட்டு விடுகின்றார்கள். அன்னப்பறவையோட விசேஷத்தா, பால் தண்ணி ஒன்றா வச்சாலும் பாலை மட்டும் பிரித்து எடுத்துருமா, தண்ணியை விட்டுருமா. அப்போ நம்ம வீணானவை அப்படின்னா வேஸ்ட் தாட்ஸு, வீணான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல சிந்தனைகள், நேர்மையான சிந்தனைகள், உயர்வான சிந்தனைகள், சுபம், அதை மட்டும் நாம் நினைக்கணும். வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது. அது பாலை எடுத்துட்டு தண்ணியை விட்டுறா மாதிரி அவங்களே தான் தூய்மையான அன்னப்பறவைன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான அன்னப்பறவை தான் பவித்திரமான சுத்தமான ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்களுடைய ஆகாரம், நடத்தை போன்ற அனைத்தும் சுத்தமாக ஆகிவிடுகின்றது. எப்பொழுதும் அசுத்தம், அதாவது
அப்பவித்ரதாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆகிவிடுகின்றதோ, பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆகிவிடுகின்றதோ, அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கின்றது. ஆகையினால ஒரு பொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் நாம் தாரணை செய்யக்கூடாது. யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம். ஸ்லோகன். யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் அம்ச வம்சத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆவார்கள். பழைய சுபாவ சம்ஸ்காரம் துவாபரிகத்திலேருந்து வந்தது. தேகம்னு நினச்சதுனால வந்த விகாரமான சுபாவங்கள். இது அம்ச வம்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை யார் தியாகம் செய்கின்றார்களோ அவங்க தான் சர்வம்ச தியாகி அப்படின்னு சொல்ல முடியும். காம, குரோத, லோபம், மோக, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள், அதனுடைய குழந்தைங்க, அது மாதிரி நிறைய லிஸ்ட்டே போகுது. அந்த தீய எண்ணங்கள், குணங்கள், அது எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சிடணும். அவங்கள தான் சர்வம்ச தியாகி அப்படின்னு சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி.